Hi friends, welcome to Tech Tutor with Viji. இன்னைக்கு நம்ம UGC NET டிசம்பர் 2025 நெக்ஸ்ட் 5 क्वेश्चंस பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ஸ்கோரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம क्वेश्चंसக்குள்ள போலாம். Question number 56 is from coupling in software engineering. First coupling னா என்னன்னா two models அல்லது classes ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு டிஃபரண்டா இருக்குது அப்படின்றதான் coupling. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி ரிமோட் இல்லாமல் ஒரு டிவி வேலை செய்ய முடியலன்னா அங்கே ஹை டிபெண்டன்சி இருக்குது. தட் மீன்ஸ் ஹை கப்ளிங் இருக்குது. பட் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல லோ கப்ளிங் தான் நமக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அவர் கோல் இஸ் டு ரெடியூஸ் கப்ளிங் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். இங்கே கப்ளிங்கோட டைப்ஸ் தான் மேட்சிங்கில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கண்டென்ட் கப்ளிங். கண்டென்ட் கப்ளிங்னா ஒன் மாடல் டைரெக்டாக அடுத்த மாடலோட கண்டென்ட்டையே ஆக்சஸ் பண்ணோம், அதுதான் கண்டென்ட் கப்ளிங். காமன் கப்ளிங்னா குளோபல் டேட்டாவை ஷேர் பண்ணோம். காமன் அப்படின்னாவே குளோபல் அப்படின்ற கீவேர்ட் வரும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் கப்ளிங் அப்படின்னா ஒன் மாடல் கண்ட்ரோல்ஸ் த பிஹேவியர் ஆஃப் த அதர் மாடல் பை யூசிங் ஃப்ளாக். ஃப்ளாகை யூஸ் பண்ணி ஒரு மாடலோட பிஹேவியரை இன்னொரு மாடல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டாம்ப் கப்ளிங் அப்படின்னா இட் பாசஸ் த ஹோல் டேட்டா ஸ்ட்ரக்சர் டு எ மாடல். டேட்டா ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக யூஸ் பண்ணும், அதுதான் ஸ்டாம்ப் கப்ளிங். டேட்டா கப்ளிங் அப்படின்னா டேட்டா கப்ளிங் ஹேப்பன்ஸ் when மாடல் இன்ட்ராக்ட் பை பாசிங் ஒன்லி ரெக்வயர்ட் டேட்டா. தேவையான டேட்டாவை மட்டும் பாஸ் பண்ணுறதா டேட்டா கப்ளிங். ஸோ பெஸ்ட் கப்ளிங் எது அப்படின்னா டேட்டா கப்ளிங். இந்த கொஸ்டின் நமக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டினில் ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. ஏ மேட்சஸ் டு 1. கண்டென்ட் கப்ளிங் அப்படின்னா மாடிஃபைஸ் இன்டர்னல் டேட்டா டு அனதர் காம்பனண்ட். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் கப்ளிங்னா ஃப்ளாக்னு சொல்லியிருக்கோம், ஆப்ஷன் 2. சிக்கு ஸ்டாம்ப் கப்ளிங் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கோம், இங்கே என்டையர் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. சிக்கு ஆப்ஷன் 3. டிக்கு டேட்டா கப்ளிங்னா கண்டிப்பாக டேட்டா வரும். ஸோ ஆப்ஷன் 4. இதோட டைப்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வேர்டு வந்து CCSD. சிக்கு வந்து கண்டென்ட் காமன் கண்ட்ரோல், எஸ்டிக்கு ஸ்டாம்பு டேட்டா. ஹையஸ்ட் கப்ளிங் எதுனா கண்டென்ட் கப்ளிங், லோயஸ்ட் கப்ளிங் எதுனா டேட்டா கப்ளிங், பட் குட் கப்ளிங் எதுனா டேட்டா கப்ளிங், பேட் கப்ளிங் எதுனா கண்டென்ட் கப்ளிங். இதுவும் நமக்கு UGC நெட்டில் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நல்லா கப்ளிங்னா என்னென்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த டைப்ஸ், இந்த டைப்ஸோட இந்த டைப்ஸ்னால் இது என்ன, ஸ்டாம்ப் கப்ளிங்னா வாட் இஸ் வந்து ஸ்டாம்ப் கப்ளிங், வாட் இஸ் வந்து டேட்டா கப்ளிங் அப்படின்றது நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். Question number 57. We need to find second smallest elements of n elements. நம்ம செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிப்போம். ஸ்டெப் 1, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். டு ஃபைண்ட் ஸ்மாலஸ்ட் we need to compare elements one by one. We need total n-1 comparison for n elements. அதாவது n elements இருந்துச்சு அப்படின்னா நமக்கு n-1 கம்பாரிசன் தேவை. அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா இப்போ 3 நம்பர்ஸ் இருக்குது. நான் அதில் எப்படி ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5, 6, 7 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் நான் எப்படி சின்ன நம்பர் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 6 கம்பேர் பண்ணுவேன். 5 6 கம்பேர் பண்ணும்போது எனக்கு 5 தான் ஸ்மாலர் நம்பர், நான் 5 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அப்போ 7 இன்னொரு நம்பர் இருக்கும். அப்போ 5 7 கம்பேர் பண்ணும்போது 5 தான் ஸ்மாலர் நம்பர். ஸோ 3 நம்பர்ஸ்க்கு நான் 2 கம்பாரிசன் பண்ணுறேன். அப்போ 5 நம்பர்ஸ்க்கு 4 கம்பாரிசன் பண்ணுவேன். அப்போ n நம்பர்ஸ்க்கு n-1 கம்பாரிசன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை கம்பாரிசன் வேணும், n-1 கம்பாரிசன் வேணும். நெக்ஸ்ட்டு we have to find second smallest element. second smallest எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எல்லா எலமெண்ட்ல வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேம் எடுத்துக்கோங்க, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இருக்குன்னா, ரவுண்ட் 1ல ஒரு 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல ஒரு 10 பேர் தான் இதில் ரவுண்ட் 1ல வின் பண்ணுற 10 பேர் தான் ரவுண்ட் 2க்கு வருவாங்க. இப்போ ரவுண்ட் 2ல வின் பண்ணுற 5 பேர் தான் ரவுண்ட் 3க்கு வருவாங்க. ஸோ அந்த வின் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து அந்த கம்பாரிசனுக்கே வருவாங்க. அதே மாதிரி தான் இங்கே செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு log n elements இருந்தால் போதும். ஒரு ட்ரீ மாதிரி கன்சிடர் பண்ணி எந்த எலமெண்ட் ஸ்மாலஸ்டோ அந்த எலமெண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால் log n கம்பேரிசன், log n elements இருந்தால் போதும். ஸோ நமக்கு log n elements இருந்தால் எத்தனை கம்பேரிசன் வேணும், -1. log n -1 கம்பேரிசன் நமக்கு வேணும். ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு n-1 கம்பேரிசன், செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு log n-1 கம்பேரிசன் வேணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா n-1 + log n-1 பண்ணோம்னா நமக்கு n + log n-2 அப்படின்ற ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் கொஸ்டின் இஸ் அபவுட் இண்டெக்ஸ் இன் DBMS. இண்டெக்ஸ்னால் நம்ம புக்கில் ஃப்ரண்ட்டில் கண்டென்ட் பேஜ் தான் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதில் என்ன இருக்கும், பேஜ் நம்பர் தான் இருக்கும், உள்ளே இருக்கிற கண்டென்ட் இருக்காது. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இண்டெக்ஸ் வந்து டேட்டா கிடையாது, ஒன்லி அட்ரஸ் பார்ட் மட்டும்தான் இருக்கும். இது எதுக்காகனா ஃபைலை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக. இந்த இடத்துல இந்த ஃபைல் இருக்குது, இந்த இடத்துல இந்த ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வந்து இண்டெக்ஸை we can able to create டைனமிக்காக நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது யூனிக்காக இருக்கும், டூப்ளிகேட்
டூப்ளிகேட் இருக்காது. எந்த ஃபைலாக, அதாவது ஷார்ட்டட் ஃபைலாக இருந்தாலும் சரி, அன்ஷார்ட்டட் ஃபைலாக இருந்தாலும் சரி, நம்மளால் அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, அண்ட் இண்டெக்ஸ் இஸ் ஏ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த டேட்டா ஃபைல். டேட்டா கிடையாது இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் வந்து அட்ரஸ் ஃபைலு. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி வந்து இது பிரைமரி ரெக்கார்ட் ஆர்கனைசேஷன் தான், அது யூனிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி வந்து cannot be created dynamically கொடுத்துருக்காங்க, பட் இண்டெக்ஸ் can be created dynamically. ஸோ ஆப்ஷன் சி வராது. நெக்ஸ்ட் டி, அண்ட் இண்டெக்ஸ் கேன் பி யூஸ்டு டு, அதாவது கீ கன்ஸ்டன்ஸ் அப்படின்னா பிரைமரி கீ தான், யூனிக் கீஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இ வந்து நம்மளால டைனமிக்காக கிரியேட் பண்ண முடியும், அதுதான் பார்த்தோம். ஸோ பிடிஇ ஆப்ஷன் தான் கரெக்ட். Question number 59 from testing in software engineering. 3 type of testing: alpha, beta and acceptance testing. Alpha testing is done inside the company at developer side. Beta testing is done by the real user in real environment. Acceptance testing is the final approval. Check the software meet the requirements. கரெக்டான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் மீட் ஆயிருக்கா அப்படின்றது அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இது ஃபார்முலாக இருக்கும், லாங் டேஸ்க்கு நடக்கும், ஒரு 10 நாள் இல்லை அந்த மாதிரி லாங் வீக்ஸ்க்கு நடக்கும். அதுதான் வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ, ஆல்ஃபா டெஸ்டிங் இஸ் டன் அட் த டெவலப்பர் சைட் இன் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட். அது கரெக்டாக. ஆல்ஃபா வந்து டெவலப்பர் சைட்டில் தான் பண்ணுவாங்க. பீட்டா டெஸ்டிங் இஸ் டன் அட் த எண்ட் யூசர் சைட் வித் த டெவலப்பர் ப்ரெசன்ஸ். அதுவும் கரெக்ட். ஆப்ஷன் பியும் கரெக்ட். ஆப்ஷன் சி, அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் மே பி வெரி ஃபார்மல் அண்ட் லாஸ்ட் ஃபார் வீக். அதுவும் சொன்னேன். அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் வந்து ரொம்ப ஃபார்மலாக ஒரு வாரத்துக்கு 10 நாள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் டி, ஆல்ஃபா டெஸ்டிங் ஆல்வேஸ் ரீப்ளேஸ் பீட்டா டெஸ்டிங். அது தப்பு. ஆல்ஃபா டெஸ்டிங் பீட்டா டெஸ்டிங் வேற ஒன்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நமக்கு ரெண்டுமே தேவை. ஸோ அந்த ஆப்ஷன் தப்பு. Question 60 from TOC pushdown automata. Pushdown automata can accept only context free language CFL. If a language is not CFL அப்படின்னா பிடிஎம் அக்செப்ட் பண்ணாது. நம்ம இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ பவர் n, பி பவர் n, சி பவர் n. நீட்ஸ் 3 கவுண்டிங் ஆஃப் 3 திங்ஸ் ஈக்குவலி ஏபிசி. 3 கவுண்டிங் வேணும், ஏபிசி அப்படின்னு. Here the problem is PDA has only 1 stack. Here we need 2 stack. So it not accepted by CFL. So it is not accepted by PDA. First option. Second option, A power P. P is prime. Only prime numbers are allowed. Here the problem is checking prime number is very complex. Prime number check பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இது வந்து பிடிஏவால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆப்ஷன் பியும் பிடிஏவால் பண்ண முடியாது, ஆப்ஷன் ஏவும் பிடிஏவால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி, WCWR. எக்ஸாம்பிள் ஏபிசி சிசிபிஏ. இப்போ நான் ஃபஸ்ட்டு புஷ் த ஃபஸ்ட் பார்ட் ஏபிசி. ஆஃப்டர் சீயிங் செகண்ட் சியை பார்த்தோன்னே பாப் பண்ண ஆரம்பிச்சிடும், அவங்க மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது பிடிஏ அக்செப்ட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் சியை பிடிஏ அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ். அது ஈஸியாக புஷ் பண்ணும், பியை பார்ப்பணும், பேலன்ஸ்டு. பிடிஏ இதை ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இ, ஏ பவர் n, பி பவர் n, சி பவர் n + m. இங்கேயுமே ஏவும் பியும் சேர்ந்தது தான் சி, ஏன்னா ஏ பவர் n, பி பவர் m இது ரெண்டும் சேர்ந்தது தான் சி. ஸோ ஏவையும் பியும் புஷ் பண்ணிவிட்டு சியை பாப் பண்ணிடலாம். ஸோ இதுவும் பிடிஏவால் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் ஆப்ஷன் எது வந்து பிடிஏ அக்செப்ட் பண்ணாதுன்னு பார்த்தோம்னா ஏ அண்ட் பி தான் பிடிஏ அக்செப்ட் பண்ணாது. Thank you for watching friends. Stay tuned for part 3 video. Thank you.